உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 4/11/2015 கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திரியோதசி திதி காலை 8:29 வரை, பின்பு சதுர்தசி. அஸ்வினி நட்சத்திரம் காலை 8:49 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப உரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இன்று வாஸ்து நாள் காலை 11:10 முதல் 11:46 மணிக்குள் மனை பூஜை செய்ய மிகவும் உத்தமம். இன்று பரணி தீபமாகும். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்களின் செயலில் காரியவாதியாக இருந்து பல்வேறு சாதனைகளை புரியும் உங்களுக்கு இன்றைய நாளில் 6ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி அனுகூலங்கள் அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு கூட சிறப்பாக இருக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கூட தக்க சமயத்தில் கிடைத்து அனுகூலங்கள் அதிகரிக்கும். ரிஷப ராசினியர்களே, புதிதாக பழகுவதற்கு சற்று சங்கடப்படக்கூடிய நீங்கள் இன்றைய நாளில் 5ஆம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பொருளாதார ரீதியாக அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைந்தாலும் சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள், தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. 7ஆம் வீட்டில் சூரியனும் சனியும் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது, உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்வது மூலமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி அனுகூலங்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு செயல்பட்டு பல்வேறு அனுகூல பலன்களை எளிதில் அடையக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 6ஆம் வீட்டில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு தூர பயணமும் தூர பயணங்களால் சாதகமான பலன்களும் ஏற்படுவதற்கான சூழலானது இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, கற்பனை திறன் அதிகம் கொண்ட உங்களுக்கு 2ஆம் வீட்டில் குருவும் 3இல் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவானது சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட படிப்படியாக விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை மேலோங்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசினியர்களே, ஆன்மீக தெய்வீக காரியங்களில் அதிக நாட்டம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். பண வரவானது மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும். 2ஆம் வீட்டில் செவ்வாயும் 4இல் சூரியனும் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பதனால் முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசினியர்களே, எடுக்கும் முயற்சிகளை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து பல்வேறு வகையில் நற்பெயரை அடையக்கூடிய இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் சூரியனும் சனியும் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய யோகங்கள் ஒருபுறம் இருந்தாலும் சந்திரனானவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். ஒருபுறம் பண வரவுகள் இருந்தாலும் மன அமைதியானது இருக்காது. நிதானத்தோடு செயல்படுவது, முடிந்தவரை புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி போடுவது மிக மிக சிறப்பு.